ஈக்குவேஷன் 5 நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா, அவ்வளவுதான். இதுதான் மெயின் நமக்கு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, PA ஆப்ஜெக்ட் டு போல் நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். ஆப்ஜெக்ட் டு போல் என்னது U, டிஸ்டன்ஸ் U, இமேஜ் டு போல் V, போல் டு ஃபோக்கஸ் அது ஃபோக்கஸ் அது F. ஓகே, அப்ப PA இங்கே பார்த்தலாமா, PA PA' PF. PA என்னது ஆப்ஜெக்ட். அப்ப PA ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் என்ன போடலாம், நம்ம இங்க U போட்டிருக்குமா, அது இது என்னது இமேஜ். அப்ப PA' அது இமேஜ் டிஸ்டன்ஸ். ஓகேவா. அப்ப PF இது ஃபோக்கல் லென்த் F. ஓகேவா. இது மூணுக்குள்ள ரிலேஷன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ன போடலாம், இந்த PAக்கு நம்ம ஆப்ஜெக்ட் என்ன போடலாம், டிஸ்டன்ஸ் Uன்னு போடலாமா, இந்த Uன்னு போடலாம். அடுத்து Vன்னு போடலாம் இமேஜ் டிஸ்டன்ஸுக்கு. அடுத்து ஃபோக்கல் லென்த்துக்கு நம்ம Fன்னு போடலாம். பட் என்னன்னா, நம்ம கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் படிச்சிருப்போம். சரி, அதாவது கார்ட்டீசியன் குறியீட்டு மரபு படிச்சிருப்போம். இந்த போலுக்கு ரைட் சைடுல இருந்தா பாசிட்டிவ், லெஃப்ட் சைடுல இருந்தா அது நெகட்டிவ்னு போடுவோம். அப்ப அந்த போலுக்கு எல்லாமே பாரு லெஃப்ட் சைடு இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ், ஃபோக்கல் லென்த் எல்லாமே இந்த போலுக்கு எப்படி இருக்குது, லெஃப்ட் சைடு இருக்குது. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாத்துக்குமே இப்ப ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸா -Uன்னு போடுவோம், இமேஜ் டிஸ்டன்ஸா -Vன்னு போடுவோம், ஃபோக்கல் லென்த்தா -Fன்னு போடுவோம். ஓகே, சோ அதான் இங்க போட்டு பாருங்க. அப்ளை தி சைன் கன்வென்ஷன், கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன். PA இந்த PA டிஸ்டன்ஸ் என்னது -U, அதாவது ஆப்ஜெக்ட். PA டிஸ்டன்ஸ் -V அது இமேஜ். PF அது ஃபோக்கல் லென்த் -F. எல்லாமே அந்த போலுக்கு லெஃப்ட் சைடு இருக்குது, அதனால மைனஸ் போட்டிருக்கேன். ஓகேவா. அதுவே ரைட் சைடு இருந்திருந்தால் நான் பிளஸ் தான் போட்டிருப்பேன். சரியா, கரெக்டா பாத்துக்கணும். இதை கொண்டு போயிட்டு நம்ம 5th ஈக்குவேஷன்ல பிளக் இன் பண்ண போறோம். அப்ப PA டெஸ்க் என்ன போடலாம், நம்ம -Vன்னு போடலாம். பை PAவுக்கு -U ஈக்குவல் டு PA டெஸ்க்கு அதே -V மைனஸ் PFக்கு -F டிவைடட் பை PFக்கு -F. சோ இத அப்படியே போட்டுக்கோங்க. -V பை -U ஈக்குவல் டு -V மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் F டிவைடட் பை -F. ஓகே, நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இந்த மைனஸ் மல்டிப்ளை இன் போத் சைடு, எல்லா சைடும் நம்ம மைனஸால மல்டிபிள் பண்ண போறோம். சோ அப்படி பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், எங்கெல்லாம் மைனஸ் இருக்கோ அங்க பிளஸ் ஆயிரும், எங்கெல்லாம் பிளஸ் இருக்கோ அங்க மைனஸ் ஆயிரும். ஓகேவா. அப்ப எங்கெல்லாம் மைனஸ் இருக்கோ பிளஸ் ஆயிருச்சு. அப்ப V பை U ஈக்குவல் டு V மைனஸ் F டிவைடட் பை Fன்னு கிடைக்கும் நமக்கு. ரைட், இது எப்படி எழுதலாம், நம்ம V by U ஈக்குவல் டு V by F மைனஸ் 1 எழுதலாம். அதாவது இந்த பார்ட்டை இந்த மாதிரி V by F மைனஸ் F by F எழுதலாம். F கேன்சல் ஆயிடும். அப்போ இங்க 1 இருக்குமா, V by F மைனஸ் 1 அதான் இங்க போட்டிருக்கேன், V by F மைனஸ் 1. ஓகே, டிவைடிங் எய்தர் சைடு வித் V வந்துட்டு எய்தர் சைடு டிவைட் பண்ண போறோம். அதாவது இந்த சைடு V by U into V equal to V by F into V minus only divide தான் பண்ண போறோம். ஓகேவா, மல்டிபிள் இல்ல, only divide. இப்போ minus 1 by V, இங்க 1 இருக்கு, 1 by V. இப்போ இந்த V cancel ஆயிரும், இங்க V cancel ஆயிரும். என்ன remains 1 by U equal to 1 by F minus 1 by V ன்னு கிடைக்கும். ஆஃப்டர் ரீஅரேஞ்சிங் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த minus 1 by V லெஃப்ட் சைடு கொண்டு வர பிளஸ் ஆயிரும். ரைட்டா, இப்போ 1 by V plus 1 by U equal to 1 by F. இதை ரீஅரேஞ்ச் பண்ண அந்த மாதிரி 1 by F equal to 1 by U plus 1 by V. Okay, this is equation is called mirror equation. இதுக்கு ரிலேஷன் பார்த்தோம், ஃபோக்கல் லென்த், இது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் பிளஸ் என்னது இமேஜ் டிஸ்டன்ஸ். இதுக்கு மூணுக்கும் உள்ள ரிலேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்றதுதான் என்னது மிரர் ஈக்குவேஷன். ஓகேவா. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.